Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்குபேட்டர் எப்படி பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க மறந்துடாதீங்க. அப்பனா நம்ம ஒரு வீடியோஸும் போடுறப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். Hey guys, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி பண்றதுன்னு. இப்போ நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துடலாம். இன்குபேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தெர்மோசாட் வேணும். இந்த தெர்மோசாட் எதுக்குன்னா இதுதான் டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணும், அதுக்காண்டி தான் இது. இந்த தெர்மோசாட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க. தெர்மோசாட்டு நாங்கள் பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஒரு கோட் மாதிரி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிடுவோம். ஓகேவா, தெர்மோசாட் ஒன்று தேவை. நெக்ஸ்ட் குண்டு பல்பு, இது பேர் தெரியல, நான் குண்டு பல்பு. ஓகேவா, குண்டு பல்ப் ஒன்று. இன்னும் 2 பின் சாக்கெட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு பல்புக்கான ஹோல்டர் ஒன்று. ஓகேவா, ஒரு பல்புக்கான ஹோல்டர் ஒன்று. கொஞ்சோண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. 240 வோல்ட் தாங்குற மாதிரியான ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, 240 வோல்ட் தாங்குற மாதிரி ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது நான் கட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இங்கே பவர் சப்ளை கொடுக்குறதா. என்கிட்ட ஃபீமேல் பின்னு நம்ம ஷாப் அங்கே இருக்குது, அங்கே போய் எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால கடையே லீவு, அதனால தான் எடுக்க முடியல. ஓகேவா, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 CPU ஃபேன் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றத வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கியமாக தெர்மாக்கோல் பாக்ஸ் ஒன்று, பெரிய பாக்ஸு. ஓகேவா, இது ஒன்று எடுத்துக்கோங்க. பெரிய பாக்ஸாக தான் இருக்குது, தெர்மாக்கோல் பாக்ஸு. இது ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். கைஸ், இப்போ நம்ம தெர்மோசாட்டில் 3 புஷ் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று செட்டு, ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸ். ஓகேவா, அதே மாதிரி 12 வோல்ட் சப்ளை அடாப்டர் சொன்னேன்ல, இந்த அடாப்டரோட ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 12 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லையும் ஜிஎன்டிலையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தெர்மோசாட்டில் எப்படி டெம்பரேச்சர்ஸ்லாம் செட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன், சொல்லி காமிச்சிடுறேன். ஓகேவா, இப்போ செட் பட்டன் இருக்குல்ல, செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. செட் பட்டனை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காண்டி டிஸ்பிளேலே காட்டும் உங்களுக்கு. அதை 37.5லே மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு நம்ம 37.5K கொண்டு செட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் மைனஸை வச்சு. ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் அந்த பட்டன்ஸ்லேயே இருக்கும். ஓகேவா, அதை வச்சு நீங்கள் நம்பரை கூட்டுறதை குறைக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, திரும்பி இப்போ செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். P0ன்றது ஓப்பன் ஆகும். P0ல் ஹச்சு தான் நமக்கு தேவை. சி இருந்துச்சுன்னா ஹச்சா மாற்றிக்கோங்க, ஹச் இருந்துச்சுன்னா ஹச்சை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு திரும்பி செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி P1க்கு வந்துடுங்க. திரும்பி செட் அமைக்கி 0.3 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் 0.3K செட் பண்ணிக்கோங்க. திரும்பி செட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐயோ, வெளியே வந்துருச்சு, சாரி, இருங்க, நான் முதல்ல போகிறேன். P2க்கு வந்துடுங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி P2க்கு வந்துடுங்க. இல்லை நம்பர் எனக்கு P1க்கு போகணும், அங்கே தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணி P1க்கு வந்துடுங்க. இப்போ நம்ம P2ல் 38 நம்பர் வைக்க போகிறோம், 38. ஓகேவா, வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா 38க்கு மாற்றிக்கோங்க. திரும்பி செட் பட்டனை கிளிக் பண்ணி P3க்கு வாங்க. P3ல் பார்த்தோம்னா நம்ம -33ன்னு வைக்கிறோம். ஓகேவா, வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா -33க்கு செட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸை வச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு திரும்பி செட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். P4க்கு வாங்க. P4ல் 0.0 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செட் பட்டன் கிளிக் பண்ணி P5க்கு வாங்க. அது 0ல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி P6க்கு வாங்க. அது ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படியே விட்டுருங்க, அதுவாக செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நமக்கு அதுவாக செட் ஆகி நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ்லாம் செட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா கைஸ், இப்போ நம்ம பல்ப் எல்லாமே கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். கைஸ், இப்போ பல்போட ஒரு 2 ஒயர் வரும்ல, பல்பில் இந்த ஹோல்டர் அந்த 2 ஒயர்லேருந்து ஒரு ஒயரை ப்ளூ ஒயரை மட்டும் எடுத்து கட் பண்ணி
K0ல விடணும். அடுத்து பவர் சப்ளை த்ரூ கரண்ட், ஓகேவா, அதுலேருந்து வர ஒரு ப்ளூ ஒயரையும் K1லையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஓல்டர்லேருந்து ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும், எக்ஸ்ட்ரா இல்லை 2 ஒயர்லேருந்து ஒரு ஒயரை இதில் கனெக்ஷன் பண்ணுறோம்ல, அதில் மிச்சம் ஒரு ஒயர் இருக்குங்கள, அந்த ஒயரில் ஒன்றையும் டைரக்ட் கரண்ட்டில் வர த்ரூ கரண்டில் வர ஒரு ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான் இந்த கனெக்ஷனு. இப்போ அவங்க வந்து டிசி ஃபேன் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது பார்த்துக்கலாம். டிசி ஃபேன் வந்து வேறு பெரிய விஷயமே இல்லை, நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுப்போம்ல, அதோட ஜாயின்லேயே சேர்த்து நம்ம டிசி ஃபேனை கனெக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. அவ்வளோதான், சிம்பிள் கனெக்ஷன் தான், ஓகே ரைஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா கனெக்ஷன் கொடுத்துருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. இப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது 31.7 நம்பரோட தான். இது வந்து 37 கிட்ட வந்தோடனே லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து 30க்கு குறையும் போது, டிக்ரீஸ் ஆகும்போது வந்து லைட் ஆன் ஆயிரும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம தெர்மோசாட் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ நம்ம வந்து இதே செட்டப்பை நம்ம தெர்மாகோல் பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணுவோம், ஓகேவா கைஸ். வாங்க. Baby,
நம்மளோட இன்குபேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து எப்படிலாம் கனெக்ஷன் கொடுக்க சொன்னோம் அதே மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து பாக்ஸ் எனக்கு வந்து லைட்டாக லூஸாக இருக்குது, அதனால் வெயிட் வச்சுருக்கேன். மேலே எடுத்துடுறேன், நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேன் வந்து மேலே வச்சுருக்கேன் இந்த இடத்துல. நாங்கள் வந்து காடை முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் வச்சுருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கோம். காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கேன், ஓகேவா? ஏன்னா கோழி வந்து அதோட காலால் தான் திருப்பி விடும், நம்ம வந்து அதே மாதிரி திருப்பி விடணும், ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். சைடில் வந்து ஒரு 6 ஹோல்ஸுக்கு மேலே போட்டுக்கோங்க. எதுக்குன்னா காற்று வந்து சர்க்குலேட் ஆகாதுக்காக. அது பார்த்தீங்களா லைட் இருக்குது, டெம்பரேச்சர். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இது இன்குபேட்டர் செஞ்சு முடிச்சாச்சு, ஓகேவா? நம்ம இது மேலே வெயிட் வச்சிடும், ஓகேவா கைஸ்? இன்குபேட்டர் செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம மொத்தம் கோழி குஞ்சு பொறிக்க 21 days ஆகுமா. நம்ம தினமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஓகேவா கைஸ்? ஓகே, பாய் பாய்.